வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட பேபிக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி புக்ஸ் கொடுக்குறேன் அதெல்லாம் தான் இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரெக்வெஸ்டட் வீடியோ தாங்க. ஸோ தனியாகவே நான் ஒரு டாப்பிக்கும் நான் போடுறேன். ஏன்னா என்ன கேட்குறீங்கன்னா நிறைய பேர் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏதாவது கேட்பாங்க, நான் போய் சர்ச் பண்ணுங்கன்னு சொன்னால் அது சர்ச் ஆகாது. ஆக்சுவலாக 450 வீடியோஸ் பக்கம் இருக்குது என்னோடது. ஸோ இதனால நம்ம வந்து டைட்டில்லே அதை வச்சுட்டா நீங்கள் சர்ச் பண்ணும்போது எது ரிலேட்டடாக நான் வீடியோ எடுக்கிறனோ அது ரிலேட்டடாக நம்ம டைட்டில் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் தனித்தனியாக குட்டி வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல தனித்தனியாக உங்களுக்கு வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதுதான் சரிங்களா. இன்னைக்கு இந்த வீடியோவில் 2+ இயர்ஸ் பேபிஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டி புக் வந்து நான் தந்துட்டு இருக்கேன், எங்கேஜாக வச்சுருக்கலாம். ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து Dreamland பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற இது வந்து அங்கேருந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இதோட கம்ப்ளீட் எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதாவது வெப்சைட் அட்ரஸ், அதே மாதிரி இது வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் எந்தெந்த ஆப்பில் இல்லை எந்தெந்த வெப்சைட்ஸில் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன் சரிங்களா. ஸோ இது வந்து Dreamland பப்ளிகேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மோர் தென் 2000 புக்ஸ் வந்து அவங்க கிட்ஸ் ரிலேட்டடாக இல்லை எல்லா புக்ஸுமே வந்து அவங்க எல்லா ஏஜ் குரூப்புமே அவங்களுக்கு விட்டு அவங்க கிட்ட வந்து புக்ஸ் இருக்கு சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேட்லாக் இருந்துச்சு, Dreamland அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கேட்லாக் ஆர்டர் ஃபார்ம் இருந்துச்சு. இதெல்லாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆர்டர் பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் த டாபிக் ஹேண்ட் ரைட்டிங் புக்ஸ்னா ஓகே, கலரிங் புக்ஸ் தனியாக, குவிஸ் புக் இல்லை அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வேர்ல்ட் ஃபேமஸ் டேல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஒரு ஆர்டர் ஃபார்ம் ஃபில் பண்ணி இதை அனுப்புனா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் சில புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மை ஏர்லி லேர்னிங் அப்படின்ட்டு பேக் ஆஃப் 10 புக்ஸ். இதில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா ரியாக்கு வாங்கியிருந்தது. ஸோ பேக் ஆஃப் 10 டிஃப்ரெண்ட் புக்ஸ். இது வந்து ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ், வெஹிக்கிள்ஸ், கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் பாடி, பேட்டர்ன் ரைட்டிங் அண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன் லேர்னிங் மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. இந்த பார்த்தீங்கன்னா இதில் வரும் பாக்ஸ், இதில் 10 புக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது லேர்ன் டு ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கில் வந்து 5 புக்ஸ் இருந்துச்சு. பேக் ஆஃப் 5 புக்ஸ் இருந்துச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பேக் கேமராவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படியெல்லாம் இருக்குது. ஸோ எவ்வளோ ஈஸியாக அவங்க லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கலராக இருந்துச்சு. ஸோ அவங்க குழந்தைங்க கண்ணே எடுக்க மாட்டாங்க, அந்த புக்ஸ்லேருந்து வேறு பக்கம் எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு டீச் பண்ணுறதுக்கே நமக்கும் ஆசையாக இருக்கும், அவங்களும் வந்து ஈஸியாக படிப்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த Dreamland பப்ளிகேஷன்ஸோட வெப்சைட்ஸ் அண்ட் எங்கே இருந்தெல்லாம் நீங்கள் வாங்கலாம் கிளியராக எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். முடிஞ்சால் கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதாங்க அந்த புக்ஸு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டேபிள் மேலே கடை வச்சுட்டேன். ஸோ பேக் கேமராலையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து மற்ற புக்ஸ்க்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது கலர் ஷேப்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி புக்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இதில் என்னன்னா அதாவது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுது நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பேபி படம் போட்டு அவங்களுக்கு அங்கே ஹெட்டு, ஃபேஸ், ஷோல்டர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்ஸ் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கு தனியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட இன்னொரு புக்ஸ் கூட இருக்குங்க, நான் அது வ்ளாகில் காமிக்கிறேன் ஏதாவது வ்ளாகில். இவ்வளோ இன்டீட்டெயில் இன்டெப்த்தாக வந்து ஆக்சுவலாக அதில் இல்லை. ஸோ பேபி ஃபேஸஸ் அப்படின்னா பாருங்கள். ஸோ எந்தெந்த மாதிரி ஸ்மைலிங்னா அந்த பாப்பாவோட ஃபேஸ் எப்படி இருக்கும், ஒரு குழந்தை வந்து வரிட்னா எப்படி இருக்கும், க்ரையிங் இல்லை எக்ஸைட்டட் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜஸ் பாருங்கள். ஐஸ் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஐஸ் இருக்கும். நான் எக்ஸாம்பிள் தான் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு மோஸ்ட்லி உங்ககிட்ட ஏதாவது புக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு போட்டு புக்ஸ் மேலே போட்டிருக்கோம். தென் ஒரு பேஜுக்கும் ஒரு பார்ட் வந்து போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கண்ணு போட்டு ஐ அப்படின்னு ஒரு பேஜ் ஃபில் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மூக்கு போட்டு நோஸ் அப்படின்னு ஃபில் ஆகிருக்கும். ஸோ அது அப்படி இல்லாமல் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ரெஷன்ஸோட குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அதனால தான் எக்ஸாம்பிளுக்கு இந்த புக் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், இது கடைசியில் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த புக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 10 பேக் ஆஃப் 10 புக்ஸ் இதில் வருது.
ஸோ இது வந்து ட்ரீம்லேண்ட் பப்ளிகேஷன்ஸ், நியூ டெல்லி. இதில் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஷாப் ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், www.dreamlandpublications.com. இது இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்த வெப்சைட்ஸில் அவைலபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அப்போ காமிச்சது வந்து நான் ரியாக்காக 2+ இயர்ஸ் அந்த குழந்தைங்களுக்காக வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் + 7+ இயர்ஸ் குழந்தைங்களுக்காக நான் வாங்கினது. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸி, ரொம்ப ஆக்டிவிட்டீஸும் நிறையா இருக்குது. இதில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் அண்ட் ஆக்டிவிட்டி புக், யூனிகார்னோடது. ஸோ இப்போது பசங்களுக்கெல்லாம் அதாவது ரொம்ப பிடிக்கும் யூனிகார்ன்னா. ஸோ மேஜிக் ஹேப்பன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. இதில் நிறைய ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கலர் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதுலேயே வந்து உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறது, சம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட் போகணும், ரைட் சைட் போகணும், அவங்களே படிச்சுட்டு அவங்க அதைவே வந்து இந்த டைரக்ஷன் அவங்களே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது பாருங்கள், சம் கலரிங் ஃபன் வித் க்யூட் லிட்டில் பிக்சர்ஸ் அந்த மாதிரி. இதுவும் பாருங்கள், கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து 1 2 3 இந்த கலர்ஸ் எல்லாம் ஸோ இங்கே ஃபில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பசில் மாதிரி இருக்குது. ஸோ ரியா வந்து லாஸ்ட் பேஜில் கிறுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதுதாங்க, ஏன்னா ஸ்ரேயாக்கும் அது ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இது பாருங்கள், இது வந்து ஆக்டிவிட்டி புக்குங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ட்ரீம்லேண்ட் பப்ளிகேஷன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 5 புக்ஸ் வந்துச்சு, லேர்ன் டு ரீட், ட்ரீம்லேண்ட் லேர்ன் டு ரீட்னு சொல்லிட்டு ஒரு 5 புக்ஸ். இதில் என்னென்ன இருக்குது, இது புக் 1, புக் 2, புக் 1, புக் 2. இது வந்து சிம்பிள் ஃப்ரேசஸ் புக், சிம்பிள் காம்ப்ரிஹென்ஷன் புக், இதுவும் சிம்பிள் காம்ப்ரிஹென்ஷன். அடுத்தது சிம்பிள் சென்டென்ஸ் புக், இது சிம்பிள் சென்டென்ஸ் புக் 1 2. சரிங்களா? ஸோ இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மேட்ச் அண்ட் ஆன்சர் மாதிரி பசங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க வந்து மக்கப் பண்ண வேண்டாம். சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதில் புக்லேயே போட்டிருக்க பாருங்கள் சிம்பிள் சென்டென்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன சிம்பிள் சென்டென்ஸ்னால், சில பேபிஸ், சில குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. அதில் நமக்கு புரிகிற மாதிரி இதில் சொல்ல முடியும். The girl looks up அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா who looks up, where does the girl look. சரிங்களா? இதுதான். இப்போ நம்ம the girl looks up திருப்பி படித்து பாருங்கள். who looks up, அப்போ யார் மேலே பார்க்குறா, the girl up தான் ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா த கேர்ள். இது சிம்பிள் சென்டென்ஸ் புக்குங்க. இது வந்து சிம்பிள் காம்ப்ரிஹென்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் மேட்ச் அண்ட் கலர்ஸ், எல்லாமே மேட்ச் அண்ட் கலர்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணுறேன். ரீட் அண்ட் கலர் அப்படின்னு, ரீட் த சென்டென்ஸ் அண்ட் கலர் த பிக்சர்ஸ். நம்ம ஜாம் எடுத்துக்கலாம். ஐ லைக் த ஜாம், இட் இஸ் இன் த ஜார். சிம்பிள் காம்ப்ரிஹென்ஷனுக்கு எக்ஸாம்பிள், ஈஸியாக வந்து குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. பசங்களுக்கு வந்து கலர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் அவங்க அதை ரீட் பண்ணிகிட்டே வந்து அவங்க படிக்கிறதுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் என்ன, காம்ப்ரிஹென்ஷன் என்ன, இதெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து இது மூலமாக லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது புக் 1. இதுலேயும் அதே மாதிரி தான் நிறைய சென்டென்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஸ்ரேயாக்கு வாங்கினது, ரியாக்குன்னு நினச்சிடாதீங்க. ரியாக்கு நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி ஜஸ்ட் ஒரு பிக்சர் காமிச்சு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் 7+ இயர்ஸ் புக்ஸ். சிம்பிள் ஃப்ரேசஸ், ஐ எம் இன் த பெட், ஆன் த ட்ரீ, அந்த மாதிரி இருக்குது. ஸோ சிம்பிள் ஃப்ரேசஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. ஆப்பிள் இஸ் ரெட், டாக் கேன் சிட், காட் அ லாக், இட் இஸ் பிங்க், ஹீ வில் கிக், ஃபிஷ் இன் வாட்டர், ஹக் யோர் மாம். இது கலர் பண்ணிகிட்டே அவங்க பண்ணுவாங்க. அவங்க மைண்ட்லேருந்து கண்டிப்பாக அது ஆகவே ஆகாது.
ஸோ இது மூலமாக நம்ம வந்து ரீட் பண்ண சொல்லி கொடுக்கலாம் என்னென்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து 7+ இயர்ஸ். இந்த செட் ஆஃப் 5 புக்ஸ் வருது. இதில் லேர்ன் டு ரீட், இது சிம்பிள் சென்டென்ஸ் ப்ளஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன், இந்த புக்ஸ் எல்லாம். அப்புறமா யூனிகார்ன் ஆக்டிவிட்டி புக் வந்து தனியாக வருது. இது வந்து 7+ இயர்ஸ்க்காக நான் வாங்கினது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.